வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் சால்வபிள் ஃபார் எக்ஸ் அந்த மெத்தடில் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். சால்வ் எக்ஸ் இன்டூ பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்பி ஈக்குவல் டு 3y/4. ஸோ நம்ம அந்த மெத்தட் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் அந்த எக்ஸ் அப்படின்ற வேரியபிள் ஒரு தடவை வந்திருக்கும். ஓகேங்களா? சொல்யூஷன் பாருங்கள். த கிவன் ஈக்குவேஷன் இஸ் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், x is equal to எழுதணும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இந்த ypயை ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடலாம். இதுலேருந்து x is equal to அப்படின்னா 3y/4 மைனஸ் yp, இந்த p ஸ்கொயரை டினாமினேட்டரில் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ x is equal to 3y/4 மைனஸ் yp டிவைட் பை p ஸ்கொயர். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு y. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dx/dyன்னு கிடைக்கும், which is equal to ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் u by v மெத்தட் யூஸ் பண்ணணும். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் u by v ஈக்குவல் டு v u டேஷ் மைனஸ் u v டேஷ் டிவைட் பை v ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இங்கே நியூமரேட்டரில் இருக்கிறது u. ஓகேங்களா? ஸோ 3y/4 மைனஸ் yp u, v p ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஃபார்முலாவில் v எழுதணும், தட் இஸ் p ஸ்கொயர் எழுதிக்கணும். அப்புறம் uவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். பாருங்கள், இங்கே 3 இன்ட்டு y/4 இருக்கா? ஸோ y/4 டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த பவரை ஃபஸ்ட்டு முன்னாடி கொண்டு வரணும். ஸோ இப்போ 4 இன்ட்டு 3 12ன்னு கிடைக்கும். பவரில் ஒன்று ரெடியூஸ் ஆகும் இல்லைங்களா? ஸோ 12 இன்ட்டு y/3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா yp ப்ராடக்ட்டில் 2 வேரியபிள் இருக்குது. அப்போ நம்ம ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வையை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். அடுத்தது p கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு வையை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மைனஸ் y இன்ட்டு பியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dp/dyன்னு கிடைக்கும். ஓகேங்களா? மைனஸ் பியை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு வையை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1ன்னு கிடைக்கும். ஸோ மைனஸ் p, 1 இன்ட்டு pன்னு வரும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், மைனஸ் u அப்படியே நம்ம எழுதணும். ஸோ நியூமரேட்டரில் இருக்கிறத அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். இன்டூ v டேஷ். ஸோ வியை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அதாவது p ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ p ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2pன்னு வரும். பியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dp/dyன்னு கிடைக்கும். ஓகேங்களா? டினாமினேட்டரில் v ஸ்கொயர், அதாவது p ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ p/4ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். ஸோ dy/dx இருந்தால் p அப்படின்னு எழுதுவோம். இங்கே dx/dy இருக்கிறதுனால 1/pன்னு எழுதுகிறோம். ஓகேங்களா? which is equal to, ஸோ இந்த p ஸ்கொயர் இந்த எல்லா டேர்முக்கும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 12 இன்ட்டு p ஸ்கொயர் இன்ட்டு y³ வரும், மைனஸ் y இன்ட்டு p ஸ்கொயர் இன்ட்டு dp/dyன்னு வரும். இங்கே மைனஸ் p³ கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த டேர்ம் பாருங்கள், 2p இன்ட்டு dp/dy இருக்கு இல்லைங்களா? ஸோ அது இந்த 2 டேர்முக்கு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3 இன்ட்டு 2 6ன்னு வரும், y/4 இன்ட்டு p இன்ட்டு dp/dy. ஓகேங்களா? அடுத்து இந்த மைனஸ் ypக்கு இந்த மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 2y p ஸ்கொயர் இன்ட்டு dp/dyன்னு கிடைக்கும். ஓகேங்களா? டினாமினேட்டரில் இந்த p/4 அப்படி நம்ம எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இங்கே 1/p இருக்குது, இங்கே 1/p/4 இருக்குது இல்லைங்களா? இந்த p/4னா அதை ஒன்று கேன்சல் பண்ணும்போது p³ கிடைக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1 இருக்கும், இங்கே p³ இருக்கும் இல்லைங்களா? அதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு p³ கிடைக்கும். ஓகேங்களா? which is equal to, இங்கே நியூமரேட்டரில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம எழுதிக்கிறோம், இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ். ஓகேங்களா? இந்த மைனஸ் 2 டேர்முக்கு மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ மைனஸ் 6 இன்ட்டு y/4 இன்ட்டு p இன்ட்டு dp/dy. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 2y இன்ட்டு p ஸ்கொயர் dp/dy அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த மைனஸ் p³ இருக்கு இல்லைங்களா? ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும்போது நமக்கு ப்ளஸ் p³ கிடைக்கும். ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு p³ இருக்கிறதுனால நமக்கு 2p³ கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். அடுத்தது இந்த மைனஸ் y இன்ட்டு p ஸ்கொயர் இன்ட்டு dp/dy இருக்கா? இங்கே அதே டேர்ம் 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 2y p ஸ்கொயர் இன்ட்டு dp/dy. ஸோ 2 மைனஸ் 1 1ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ y இன்ட்டு p ஸ்கொயர் dp/dy எழுதிக்கிறோம். ஓகேங்களா? இந்த டேர்ம் பேலன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதை அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 12 p ஸ்கொயர் y³ லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடுறோம். ஸோ அதனால மைனஸில் வரும், 2p³ மைனஸ் 12 இன்ட்டு p ஸ்கொயர் இன்ட்டு y³ இஸ் ஈக்குவல் டு, ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், இந்த 2 டேர்மில் எதெல்லாம் நம்மளால் காமனாக வெளியெடுக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ y இன்ட்டு p இன்ட்டு dp/dy எடுக்கலாம் 2 டேர்மில் இருந்தோம். ஸோ அப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இங்கே p இருக்கும், இங்கே 6 இன்ட்டு y³ இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த 2 டேர்மில் இருந்தும் எது நம்ம காமனாக வெளியே எடுக்கலாம் அப்படின்னா 2 இன்ட்டு p ஸ்கொயரை காமனாக வெளியே எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ பேலன்ஸ் இங்கே p இருக்கும், இங்கே மைனஸ் 6 இன்ட்டு y³ இருக்கும். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் இந்த p மைனஸ் 6 இன்ட்டு y³ இந்த 2 சைடும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ பேலன்ஸ் இங்கே 2p ஸ்கொயர் இருக்கும், இங்கே yp இன்ட்டு dp/dyன்னு இருக்கும். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு இந்த p கேன்சல் பண்ணிக்கலாம்.
ஸோ அப்படி கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 2p ஈக்குவல் டு y இன்ட்டு டிபி பை டிவைன்னு கிடைக்கும். ஓகேங்களா, பாருங்கள் இங்கே நான் எழுதியிருக்கேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ yலாம் ஒரு சைடு எழுதிக்கிறோம், pலாம் ஒரு சைடு எழுதிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த dyயை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, அதே மாதிரி இந்த yயை வந்து டினாமினேட்டரில் கொண்டு வந்துடலாம். இங்கே p வந்து நம்ம டினாமினேட்டரில் எழுதலாம் ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா, ஸோ அப்போ 2 இன்ட்டு டிவை பை y ஈக்குவல் டு டிபி பை பின்னு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 2 இன்ட்டு டிவை பை y வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போய்ட்றோம். அப்போ நமக்கு -2 டிவை பை yன்னு கிடைக்கும். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 0 இருக்கும். ஓகேங்களா, வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ டிபி பை பியை வந்து இன்டெகிரேட் பண்ணால் log pன்னு கிடைக்கும். -2 வந்து கான்ஸ்டன்ட் அப்படியே எழுதிக்கிறோம். dy பை y வந்து இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா log yன்னு கிடைக்கும், which is equal to log c வந்து இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இந்த டேர்மில் வந்து லாகரிதமிக் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த 2 வந்து yக்கு பவராக எழுதலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ log y ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகேங்களா, அகெயின் லாகோட ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ log m மைனஸ் log n இருந்துச்சுன்னா log m பை nன்னு எழுதலாம் இல்லைங்களா. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா log p பை y ஸ்கொயர்னு எழுதலாம், which is equal to log c கிடைக்கும். ஸோ இந்த log c அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அடுத்த ஸ்டெப்பில் log கேன்சல் பண்ணிடலாம். ஸோ p பை y ஸ்கொயர் ஈக்குவல் டு cன்னு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதுலேருந்து பியோட வேல்யூ c இன்ட்டு y ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இந்த பியோட வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேங்களா, ஈக்குவேஷன் 1 பாருங்கள், x இன்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் yp ஈக்குவல் டு 3y பவர் 4. ஓகேங்களா, ஸோ பியோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், c இன்ட்டு y ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா, ஸோ இங்கே x இன்ட்டு பியோட வேல்யூ c y ஸ்கொயர் அப்படின்னா p ஸ்கொயர் பண்ணும்போது c ஸ்கொயர் y பவர் 4ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, ப்ளஸ் அதே மாதிரி இங்கே பியோட வேல்யூ c இன்ட்டு y ஸ்கொயர் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இங்கே ஆல்ரெடி ஒரு y இருக்கிறதுனால y கியூப்னு கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு y பவர் 4 அப்படி நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இந்த ரெண்டு டேர்மில் நம்ம என்ன பண்ணலாம், c இன்ட்டு y கியூபை காமனாக எடுக்கலாம். இப்போ பேலன்ஸ் இங்கே வந்து x இருக்கும், c இருக்கும், y இருக்கும், ப்ளஸ் இங்கே வந்து 1 இருக்கும். ஓகேங்களா, ஈக்குவல் டு 3 இன்ட்டு y பவர் 4 ரைட் ஹேண்ட் சைடில் அப்படி நம்ம எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த y கியூபு y பவர் 4 வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே பேலன்ஸ் வந்து y இருக்கும். ஸோ 3 இன்ட்டு y அப்படி நம்ம எழுதிக்கிறோம். இங்கே வந்து c இன்ட்டு வந்து 1 ப்ளஸ் xycன்னு எழுதலாம். ஸோ c இன்ட்டு 1 ப்ளஸ் xyc ஈக்குவல் டு 3y. இதான் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன். ஓகேங்களா, இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நான் போடுற வீடியோஸ் மிஸ் பண்ண பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.